இந்த ஃபோன் ஆன் பண்ணாதுன்னு COVID-19 தளர்வு அவனை போட்டு விளக்கமாத்து கட்டையில அடிக்கணும். 10 மாசமா கூட்டமே இல்லை. கொரோனா 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 பயப்பிள்ளைங்க பர்மிஷனே கொடுக்காம இருக்காங்க. இவ்வளவு அட்டூழியங்கள் நடக்குதுங்க. கொஞ்சமா நஞ்சமாங்க. சரி, ஒரே ஒரு பாயிண்ட் சொல்றீங்க, நீங்களே நியாயத்தை சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. இந்த ஆன்லைன் கிளாஸ் பாவிகளா, ஆன்லைன் கிளாஸ் வீட்டுக்குள்ள போனா சோபால தலைகளை அப்படி படுத்துக்கிட்டு அப்படியே அப்படியே கையை அங்கேயே போட்டுக்கிட்டு காசுல இருக்கேன்ப்பா சொல்லுங்க மிஸ், சொல்லுங்க மிஸ், நான் அனுப்பிச்சேன் மிஸ். ஏண்டா உண்மையில இந்து தர்மம் அது இது என்னமோ பேசுறீங்களா? நான் மனுஷர்களுக்கான உண்மையா சொல்றேன். வீட்டுக்குள்ள போனா அந்த பேப்பர்லாம் கீழே கீழே கிடக்கும். சொன்னேன் சில நேரத்தில் அதை எடுத்து மேலே வச்சு, ஏன்னா அதில் ஆன்மீக சொற்பொழிவு இருக்கும், பல விஷயங்கள் இருக்கும். இந்த பேப்பர்லாம் எடுத்து மேலே வைப்பேன். ஆனால் இந்த என்ன ஆன்மீக சரஸ்வதினு சொல்லுவீங்க, என்னடான்னா இப்படி பசங்களை எல்லாம் கெட்டு குட்டிச்சாட்டாக்கிட்டாங்க. எல்லாத்துக்கும் ஃபோனு, 24 மணி நேரம் கையில் ஃபோன். ஆனால் இதோட கொடுமை இல்லைங்க, பண்ணி கூட போல, ஆனால் ஃபீஸ் கட்டுறோம். ரெண்டா கர்மாந்திரம். இப்போ 2வது பேஸ் 3வது பேஸ். ஐயோ ஐயோ, என்னடா மக்கள் வச்சு ஒன்றுமே புரியல. பள்ளிக்கூடத்துக்கு போகல, இதுக்கு போகல, ஆனால் பில்லு கட்டு ஃபீஸ் கட்டு, ஆன்லைன் கிளாஸ். ஏன்னா சரஸ்வதி வந்து கல்விங்கிறது எப்படி கற்றுக்கணும்? இதை இப்போ அதை விட பெரிய கொடுமை இந்த ஃபோனு. இந்த ஃபோன் ஆன் பண்ணாதுன்னு COVID-19 தளர்வு அவனை போட்டு விளக்கமாத்து கட்டையில அடிக்கணும். அடே ஒழுங்கா நிறுத்தி தொலைங்கடா, சனியை முடிச்சவங்கள முடியலடா, முடியல. முன்னாடி யாரு கூட பேசலான்னு போன் அடிச்சா, ஐயோ 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 ஐயோ, இந்த கொரோனா இந்த சனியை முடிச்சவனுங்க இதுக்கு முடிவு கட்டணும். ஒரே வார்த்தை, இந்த 3 மசோதாவை திருப்பி வாங்குங்கிறதுக்கான போராட்டம் இது அல்ல. இந்த கொடுங்கோலன்களை அப்படியே டெல்லியில் அட்டாக் பண்ணிட்டு இருக்கிற சர்தார்ஜி சச்சரிகால அப்படி போடலாம். சர்தார்ஜி பின்னிட்டாங்க. சர்தார்ஜி உலகமாக இருக்காங்க தமிழ் மாதிரி. நான் வந்து டொராண்டோவில் 20 வருஷம் முன்னாடி போனப்போ 30 லட்சம் பேர் கனடாவில் சர்தார்ஜி தான் அங்கே டாக்ஸி டிரைவர், டாக்ஸி ஓட்டுறவங்க, அந்த மாதிரி அந்த அளவு உலகெல்லாம் பரவி இருக்கிறவங்க, இராணுவத்தில் இருக்கிறவங்க. இந்த போராட்டம் 3 வேளாண் மசோதா இது திருப்பி வாங்குறதால இதை தூக்கி போட்டு ஓட அவங்கள பதவியிலிருந்து இறக்கணும். இது கொடுங்கோலர்கள் அநியாயமா EVM வச்சு ஏமாத்தி வந்த ஆட்சி. இந்த நாசகார பதவியை விட்டு இறக்குற வரைக்கும் இந்த போராட்டம் தொடரணும். வரப்போற எலெக்ஷனையும் நீ உண்மையான இருந்தா, ஒரு ஆயுதத்துக்கு பொருளாக இருந்தா, காசு கொடுக்காம, காசு ஓட்டு கொடுக்காம நீங்க செய்யடா, வாங்க செருப்பால் அடிப்போம். நீ தனியா வாங்க, இல்லையா தனியா வா. தமிழ் தேசியத்தின் மக்கள் செல்வன் செந்தமிழன் சீமான் அவர்களின் அழைப்பினை ஏற்று தமிழகத்தின் சேகுவாரா ரஷ்ய புரட்சியின் சார் நிக்கோலஸ் மானை கழுவிலை ஏற்றிக் கொன்ற லெனினை ஒத்த தமிழகத்தின் விலாதிமிர் இலீச் செந்தமிழன் சீமான் அவர்களின் அழைப்பினை ஏற்று இங்கே குழுமியிருக்கிற அனைத்து சகோதர இயக்கத்தை சார்ந்த தலைவர்களுக்கும் நாம் தமிழர் உறவுகள் அனைவருக்கும் இனிய மாலை நேர புரட்சிகர வணக்கங்கள். காலம் இல்லை, கொஞ்ச நேரம் தான் இருக்கு. எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுப்பா. இது என்ன மக்களாட்சியா? மக்களாட்சின்னு சொல்றாங்க, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. கொடுமையா இது. எங்க நேற்று சொல்லித்தான் அவனு எல்லாரும் வீட்டுக்கு வந்திருக்கோம். ஆஃபீஸனுக்கு அங்கே வீடு 19,000 கட்டணும், இங்கே 49,000 கட்டணும், ஈவி பில்லு 10 மாதம் கட்டல 7 மாதம். ஏண்டா நீ வேண்டா வீட்டிலேயே இரு, விலகி இரு, தள்ளி இரு,
வீட்டிலிருந்து வெளியே வராத, வீட்டிலேருந்து வெளியே வராதன்னு சொல்லிட்டு அப்புறம் எதுக்குடா எலக்ட்ரிக் பில் கேட்குறீங்க? நான் காசுக்கு எங்கடா போவோம்? நீ யாரை கேட்டா வாயில் ஏதாவது வந்துடும். எதுக்குடா நீ இந்த ஊரடங்கு நீ யாரு கேட்டா? உங்களை ஊரடங்கு போட சொன்னா? திட்டமிட்ட திருட்டு அயோக்கிய பயலுங்க. இப்போ பாரு, நேற்று பார்த்தீங்கல்ல, மோதி அதெல்லாம் ஒன்றும் போடல, இந்த மோகம்லாம் போல கொடுக்குறாங்க, தூக்கி போட்டார், கொடுக்குறாங்க, தூக்கி போட்டார். ஏன்னா அவருக்கு தெரியும் திட்டமிட்ட நாடகம். ஏன்னா ஆயிரக்கணக்கான வருஷமாக நம்ம டாக்டருங்கெல்லாம் போகிறோம், பெருமாக்கள் இதை வச்சு பார்க்குறாங்க இல்லையா? மூக்குக்குள்ள பீரங்கி வச்சவனா சளி மாதிரி எடுப்பானோட முட்டா பயல்களா, அயோக்கிய பயல்களா? அறிவு இருக்காடா உங்களுக்கு? எந்த டாக்டருமே இதுக்கு ஒத்துக்கலைங்க. இது ஏமாத்தி இப்போ பாரு, எலெக்ஷன் தாண்டி அதுக்கு மேலே அடுத்த ஆட்சியில் உட்கார்ற வரைக்கும் இந்த கொரோனா பிடிச்சிக்கிட்டே சப்பிட்டு கிடப்பான். எனக்கு இதே தான் வேலை. அது ஒரு வெங்காயம் இல்லை, 8 மாசமா சொல்லிட்டு தான் வரேன். 8 மாசமா. சரி, அதை விட்டு தள்ளுங்க. அதுவும் விட முடியாது. அப்படிலாம் விட முடியாது. இது பாருங்க, மக்கள் என்ன மக்களாட்சின்னே புரியலப்பா. மக்களுக்கான ஆட்சி, விவசாயிகளுக்கான ஆட்சி, இந்த மக்களை பாதுகாக்கிற ஆட்சியாக தானே இருக்கணும். அது அம்பானி காலை கழுவி குடிச்சுக்கிட்டு, பொண்டாட்டிக்கு வணக்கம் போட்டுக்கிட்டு, அதானி காலை குடிச்சுக்கிட்டு எல்லாமே ஏப்பா எல்லாமே குஜராத்தி காலடியில் கொண்டு கொட்டிட்டு வணங்க போட்டுட்டு நிற்கிறான். நானும் இந்த கட்சி, நம்ம நாம் தமிழர் கட்சி கொடியை வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டு சொக்கா போகிறான். எங்கேருந்து காசு வருதுன்னு தெரியல. எதுக்காக இருக்கான்? நாட்டு மக்களை நாசம் பண்ணி ஒரு கொடுங்கோலர்கள், ஹிட்லரை விட, உகாண்டா அதிபர் இடியமீனை விட சொல்றதுக்கு அவங்கெல்லாம் பரவாயில்ல, இவங்க கம்பேர் பண்ண எவ்வளோ நல்லவனுங்க, கெட்டவனுங்கன்னு சொல்லிக்கிட்டு ஆண்டாங்க. ஆனால் இவர் பாருங்களேன், மோதி 15 ஏக்கரில் பெருசாக மோதிக்கு பில்டிங் கட்டுறாங்களாம்ப்பா. ரொம்ப பாவம், வீடு இல்லாமல் கிடக்குறாரு. அப்புறம் நம்ம துணை ஜனாதிபதி, அதான் நம்ம ஜெயலலிதா சார் வரைக்கும் காவலில் இருந்து சாவடிச்சுட்டு போய் அங்கே துணை ஜனாதிபதி ஆனார். எல்லாம் பார்த்தேன், எனக்கு தெரியும், எல்லா பத்திரிகையாளருக்கும் தெரியும். எல்லாமே இப்போ மனுஷன் உள்ள போட்டால் உடனே அந்த போலீஸுகளுக்கெல்லாம் பதவி உயர்வு கிடைக்கும். அது அந்த மாதிரி தான் எப்பவுமே. அதை பாருங்களேன், அவரை வரவேற்க போய் அவரை கருப்பு கொடி காட்டினா நம்ம ஆளை பார்த்து 15 பேரை மண்டையை உடைச்சு உள்ளே போட்டிருக்காங்க. அதான் ஜனநாயகம், அதான் மக்களாட்சி. நான் என்ன சொல்கிறேன், செந்தமிழ் சீமான் அவர்களுக்கு நேர காலம் அதிகம் இல்லை. இந்த நம்ம எவ்வளோதான் அகில் மோதி வந்தார், எப்படி அமித்ஷா வந்தார், தடிப்பாருனாங்க பல, அது என்னப்பா எவ்வளோ கொலைகளை பண்ணிட்டு, கொள்ளையடிச்சிட்டு, நோட்டை அடிச்சுட்டு, அவங்க எப்படி அகிம்சை பேசுகிறாங்க, எப்படி வந்தாங்க? இனிமேல் இப்படி உட்காந்துட்டு இருந்தாலும் நடக்காது. ஏப்பா இவ்வளோ 2 கோடி பேருங்க, எல்லாம் தெரிஞ்சது. சட்டம், விவசாய சட்டம் மசோதா புதுசாக சொல்ல தேவையே இல்லை. இது இந்த பயவுலையே கார்பரேட்டுக்கு அடிமையாக்கி இந்த நாட்டை கந்தரகோலம் பண்ணி, அதாவது இந்த விதை இதையெல்லாம் அவர் சின்ன விஷயம்லாம் எவ்வளோ வருஷமாக சொல்லிட்டு வர்றார், எல்லா விதைகளையும் வித்துட்டான்னு. எவ்வளோ பேர் ஐயக்கியத்தனை யாராவது பத்திரிக்காரங்க கேட்குறீங்களா? ஏன்டா நாதார் இப்படி வித்துன்னு லட்சம் கோடிக்கு வித்துட்டு மலட்டுத்தன்மையாக்கி அவன் எந்திரத்தன்மையாக விளைவிச்சு உலக இப்போ பாருங்க, யோகி வேஷம் போட்டுக்கிட்டு மோதி பேட்டி கொடுக்குறார். பார்த்தா எல்லாம் பார்க்கணும், அதான் ஆமாடா அப்படியே வெள்ளையும் சொல்லியும் அப்படி தாடி வச்சுக்கிட்டு. அது அன்னைக்கு கூட சொன்னேன், பெரியார் பிறந்ததுனால இன்னைக்கு அவர் பிறந்தாரு போட்டுக்கிட்டாங்க. மக்களை எப்படி ஏமாத்தான்னு பாருங்க. வள்ளுவரை சொல்லி வள்ளுவர் ஏழுன்னா இப்போ பெரியாரையும் ஏழும்பா. அதாவது விடுங்க, இவனுங்க வந்து பைத்தியம் பண்ணுறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல, இது என்ன மக்களாட்சின்னே புரியல. 2 கோடி பேர் கடும் குளிர்லைங்க. இப்போ வந்து அங்கே 0 இது இருக்குது. அப்போ நல்லா வாழுங்கப்பா, பேச எனக்கு தொண்டை கம்மியும், அப்புறம் இருமுவேன், அப்புறம் எனக்கு கொரோனாண்டு இவ்வளோ பேரங்க எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க. ஐயோ அம்சம் தாங்க முடியலப்பா, அம்சம் ஆகும்னா கொரோனா. இப்போ பாருங்க, பார்லிமெண்ட்டு குளிர்கால கூட்டத்தொடர் கொரோனான்னு போட்டு எடுத்து பண்ணிட்டாங்க. நம்புங்கப்பா, நம்புங்க. ஏன்னா விட்டா 2 கோடி பேர் இருக்கா, பாராளுமன்றத்துக்குள்ள பருப்பை எடுத்துருவானுங்க, பருப்பை எடுத்துருவானுங்க. அதுக்கு பயந்துக்கிட்டு கொரோனான்னு உட்காந்துக்கிட்டான். நாளைக்கு எலெக்ஷன்ல இதான் பண்ணுவான். இல்லை இவர் நான் விட்டு இடையில அங்கே போயிடுறேன். மீட்டிங் வர போய் டிவி ஆன் பண்ணா எடப்பாடியார் பிரச்சாரம் ஆரம்பிச்சாரு. எப்போ முதலமைச்சராக தான் இருக்கிறேன், எப்படா எலெக்ஷன் வந்து நாக்க தொங்க போட்டு முதலமைச்சராக்கி எல்லாமே அலையிறாங்கப்பா. எல்லாம் லட்சம் கோடி 20 லட்சம் கோடி சம்பாரிச்சு இன்னும் கமிஷனை வாங்கிட்டு கமிஷன் என்னையா மக்களாட்சி மொத்தம் விட மாட்டீங்களா? தமிழக மக்கள் ரொம்ப உறுதியாக இருக்காங்க, நீங்கள் எல்லாம் விளையாட்டாக இருக்கக்கூடாது. 2 கோடி பேர் போராடுறாங்க. இல்லை மோதி அங்கே உட்காந்துக்கிட்டு கடிதம் எவங்க அப்போ விட்டு காசு
எவங்க அப்ப மட்டும் காசு எல்லா பேப்பர்லையும். இது விவசாயிகள் நலன் காக்கிற சட்டம். எங்கடா காக்கிற சட்டம்? நீ வானூர்தியில் 14-15 குஜராத்தி உள்ள உட்கார வச்சுட்டு, அதான் நீ அம்பானி எல்லாம் உட்கார வச்சுட்டு வெளியில் இப்படி டாட்டா காமிச்சு போயிட்டு இருந்தேன். நம்மளாம் நம்பணும், ஆகா நம்ம நாட்டுக்காக போராடுப்பான்னு. அங்கே போய் அவங்களுக்கு அந்த நாட்டில் என்னென்ன கான்ட்ராக்ட் போட முடியும் பிசினஸ் காலம் கட்டி வச்சுக்கிட்டு 2 வருஷம் முன்னாடியே உட்காந்துருக்காங்க. இதையா சொல்றேன், அது புரட்சி ஒரு போராட்டம் எங்கேயுமே நடந்ததில்லை. பசுமாடி பாரத் மாதா அப்படியே செக்ஸி அவங்க ட்ரெஸ்ஸே போடாமல் போய்கிட்டு இருக்கு. அப்போ நம்ம அழகா இருந்துச்சுப்பா, அது சொன்னப்பா வெளில வந்து அப்படி பார்ப்போம்ல, நல்ல அதாவது பார்க்க ரம்மியமா இருக்கு. ஆயிரக்கணக்கா லட்சக்கணக்கா ஹரியானால இருந்து பசுமாட்டு பாரத் மாதா ஓட்டிட்டு போயிட்டு இருக்கான். அதுவும் நல்ல விசுவாசமா அப்படி மணி ஆட்டிட்டு தலையை ஆட்டிட்டு எல்லாத்தையும் ஆட்டிக்கிட்டு அழகா போகுது. இவன் பாரத் மாதாவை காக்குற பரதேசி பேர் ஏன்டா அவன் காக்கல? குளிர்ல இருக்கு யாரா வைக்க போடுறது, யாரா சாணி எழுறது, அந்த மூத்திரம் குடி வாழ் போய் தொலைகிறாங்க. அட பரதேசி நாய்களே, அட நாட்டு ஆள்ற பண்ட பரதேசிகளே, கொடுங்கோல் கொலகார பாவிகளே, தண்ணி விடுப்பா. அந்த பாரத் மாதாவுக்கு போய் அந்த மூத்திரத்தை நல்லா குடிச்சு தலையில போட்டுட்டு ஏன்னா 2 கோடி பேர் கடும் குளிர்ல போராடுறான். செய்தி வருது, புதிய பாராளுமன்றத்துக்கு அப்படி அடிக்கல் நாட்டுறார், அப்படி பூஜை போடுறார். அப்புறம் அடுத்து அவர் வீட்டுக்கு 15 ஏக்கர்ல புது பில்டிங் கட்டுறாங்க. பத்து மாசமா கூட்டமே இல்லை. கொரோனா 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 பைபிள் பர்மிஷனே கொடுக்காம இவ்வளவு அட்டூழியங்கள் நடக்குதுங்க.